பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். இருக்கானே தெரியல எங்களுக்கு. இந்த கழுகு சிலையை வச்சுதான் இந்த ஊருக்கே பேர் வந்ததா கூட சொல்றாங்க. நிஜமான ஒரு பிரம்மாண்ட பருந்து இயற்கையா வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி மாக்கப்பா சொல்லிருப்பாருல்ல டிவில இல்லைங்களா. தீபகற்ப மலேசியாவுக்கு பக்கத்துல ஒரு சின்ன தீவு கூட்டங்கள் இருக்கும். பாத்தீங்கன்னா 1500, 2000, 2500 அந்த ரேஞ்ச்ல இருக்கும் வித்தவுட் பேகேஜ். மெயின்லேண்ட்ல இருந்து இந்த லங்காவி ஐலாண்டுக்கு வந்து ஃபெரி சர்வீஸ் இருக்கு. பசிக்குது, முதல்ல சோறு வேணும். அங்க போயிட்டு போலாமா? பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஷவர்மா கூட நம்ம ஊர்ல சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கும், இங்க இருக்க ஷவர்மாக்கும் ஒரு டேஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. மெரினா பீச் வாசனை எனக்கு இங்கேயும் வருது. ஆனா ஒண்ணு இந்த பட்டாணி சுண்டல் மிஸ்ஸிங், பஜ்ஜி கடை மிஸ்ஸிங். நின்றுட்டு இருந்த நேரத்துல பயங்கரமா மழை வந்துருச்சு. வெயிட் பண்ண சொல்லிட்டு நான் போயிட்டு கொடை எடுத்துட்டு வந்தேன் ரூமுக்கு போயிட்டு. அதுக்கப்புறம் ரூம் விட்டுட்டு வந்தோடனே மழை விட்டுச்சு. வண்டி புக் பண்ணி உடனே கிளம்பிட்டோம். ஈகிள் ஸ்கொயர் பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஐ திங்க் 7 மணிக்கு தான் இருட்டுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கும். ஆமாம், இப்போ வந்து கரெக்டாக 6:30 ஆயிடுச்சு மணி. இந்த டைமுமே இருட்டில் இன்னும் இருட்டில் 7-7:30 மேலே தான் 7-7:30 ஆகும் நினைக்கிறேன் இருட்டுறதுக்கு. இப்போது கேப் புக் பண்ணியாச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து லங்காவியில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். இருக்கானே தெரியல எங்களுக்கு. மோஸ்ட்லி வந்து மக்கள் வந்து கேப் சர்வீஸ் தான் எடுக்கிறாங்க. கேப், டாக்ஸி, கிராப் அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. நம்ம கூட இப்போ கிராப் ஆப்பில் தான் வந்து டாக்ஸி புக் பண்ணியிருக்கோம். இந்த ஐலேண்டில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது போல். ஸோ எங்கேயாவது நம்ம போனோம், மூவ் அரவுண்ட், எங்கேயாவது சைட் சீயிங் இந்த மாதிரிலாம் பார்க்கணுன்னா கேப் தான் எடுக்கிறாங்க. கேப் இல்லைனா ஈவன் மோட்டர் பைக்ஸ் கூட ரெண்டல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்துட்டு கேப் புக் பண்ணால் அடுத்த ஒரு 10-15 மினிட்ஸ் கூட ஆகாது. டிராஃபிக்காக இருந்தால் 5 மினிட்ஸ்க்குள்ளே வித்தின் 5 மினிட்ஸே வந்துடுது. 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்துடுது. சரி, இப்போது அடுத்த இடத்துக்கு போனோம்னா கொடை இல்லாமல் போகிறது ரிஸ்க்கு. டிவைஸ் இருக்குது நம்மக்கிட்ட, அப்புறம் நனைஞ்சிருவோம். நாங்கள் ஏதோ ஒரு வெயில் போய் பக்கத்தில் தான் இருக்கோம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கொஞ்சம் லாங்கு தான், மலையில் தான் ஏறி தான் போகுது வண்டி. வண்டி ரோடெல்லாம் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. வண்டி சூப்பராக போகுது, சல்லுன்னு போகுது. ரொம்ப சீனிக்காக இருக்குது. ஒரு சைடு ஃபுல்லாக மலை, இன்னொரு சைடு ஃபுல்லாக பீச்சு. ஆனால் ரோடு திடீர்னு மேலே ஏறுது, ஹைட்டாக இறங்குது. சூப்பராக இருக்கு. வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் போயிடலான்னு நினைக்கிறேன். கேப் விட்டு இறங்கிட்டோம். ஈகிள் ஸ்கொயர் பாயிண்ட்க்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக நம்ம அங்கே இருந்தோம் இல்லைங்களா, பண்டாய் செனாங் அந்த ஏரியாவில் இருந்தோம் இல்லைங்களா. நம்ம ஹோட்டலும் அங்கே தான். நம்ம அங்கேருந்து கேபும் புக் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து இது வந்து இந்த ஏரியா வந்து இந்த குவா சிட்டியெல்லாம் தாண்டி வரணும். இது வாட்டர் ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய கழுகு சிலை இந்த இடத்துல இருக்குது, பார்க்கலாம். அதெல்லாம் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து ஆக்சுவலாக டிஸ்டன்ஸும் ஜாஸ்தி, கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் ஆயிருக்கு. 40 மினிட்ஸ்லாம் இல்லை, என்ன நாங்கள் புக் பண்ண போது காமிச்சது. அப்படியா? எனக்கு எக்ஸ்ட்ரா half an hour தான் ஆயிருக்கும். ஒரு half an hour ட்ராவல். 30 ringgits ஆயிருக்கு. 30 ringgitsனா நம்ம ஊர் அமௌண்ட் எவ்வளோன்னு போடுறேன். இருட்ட போகுது. இப்போ இன்னும் ஒரு half an hourல எனக்கு தெரிஞ்சு இருட்டிடும். அதுக்குள்ள நாங்கள் முதல்ல கவர் பண்ணிடுறோம். அதுக்கு ரீசன் வந்து இந்த இடம் ரொம்ப ஃபேமஸ். இதை பகல் வியூலையும் காட்டணும், நைட் வியூலையும் காட்டணுன்ற ரீசனுக்காக தான். அது கரெக்டாக இருக்கும். பார்க்கலாம். கேப் வந்து இங்கே தான் விடுறாங்க நம்மளை. அப்படியே நான் கண்டினியூவாக நடந்து போனோம்னா இதோ நிற்கிறாரு பாருங்க. அந்த கழுகு சிலை இருக்கு இல்லைங்களா, அதை சுற்றி இருக்கிற இடத்துல வந்து நல்ல பார்க் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஒரு ஜியோ பார்க் கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. நல்லா பயங்கரமாக அந்த புல்வெளியெல்லாம் போட்டு தண்ணி இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. சிலைக்கு அந்த சைடு வந்து வாட்டர் ஃப்ரண்ட் இருக்குது. இந்த சைடும் கொஞ்சம் சின்னதாக சைடும் பார்க்கலாம். இந்த சைடில் இந்த சைடு வந்து சன்செட் பார்க்கலாம். சன்செட் ஆக போகிற டைம் இது. இந்த பார்க் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படி காட்டேன். சன்செட் ஆகுது, சீக்கிரம் போனால் பார்க்கலாம்.
என்ட்ரன்ஸ் இதுதாங்க. ஆக்சுவலாக இதுக்கு பேக் சைடு பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா சன்செட் பார்த்துருக்கலாம். எப்படி இருக்காரு? இதை பற்றி நிறைய படித்தேன். பயங்கரமாக இருக்குல்ல? சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது லங்காவிலே ரொம்ப ஃபேமஸான இந்த ஈகிள் ஸ்கொயர், இந்த கழுகு சிலை. இந்த மலேசியா நாட்டிலேயே லங்காவி தீவு வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுலேயும் இந்த லங்காவி தீவோட அடையாளம்னு சொல்லக்கூடியது தான் இந்த கழுகு சிலை நம்ம பார்க்குறோம். இந்த கழுகு சிலையை வச்சு தான் இந்த ஊருக்கே பேர் வந்ததாக கூட சொல்கிறாங்க. லங்காவின்னு சொல்கிறாங்க இல்லையா? லங்காவிக்கு வந்து இந்த செம்பழுப்பு நிற பருந்து அப்படின்னு மலாயில் வந்து அர்த்தமா. அப்புறம் இந்த கழுகு சிலையை இங்கே வச்சுருக்காங்கன்னா இந்த மாதிரியான கழுகு வகைகள் வந்து இங்கே நிறைய நிறைய இருக்கான். நம்ம நாளைக்கு இந்த ஐலண்ட் ஹாப்பிங் எல்லாம் போனால் கூட அதில் ஈகிள் ஃபீடிங் எல்லாம் கூட இருக்குது. ஸோ பொதுவாகவே இங்கே கழுகுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி போல். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்த வந்து ஜுவல் ஆஃப் கெடா அப்படின்னு இந்த லங்காவியை சொல்கிறாங்க. அதாவது கெடான்றது ஒரு பெரிய மாநிலம், மலேசியாவில் இருக்க மாநிலம். அந்த மலேசிய மாநிலம் கெடாவோட அணிகலன் இந்த லங்காவி தீவு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. ஃப்ரண்ட்லேயே வந்து அந்த கடல் சுற்றி 3 பக்கமும் கடல் தண்ணி தெரியுது. நடுவில் இந்த சிலை சுற்றி பார்த்தீங்கன்னா பார்டர் மாதிரி நமக்கு மலை சுற்றிலுமே. இங்கே சன்செட் பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருக்குது. 4 சைடுமே மலை தான், ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் இது லங்காவில. அப்புறம் பக்கத்தில் ஒரு டவர் இருக்குது. இந்த வாட்டர் ஏரியா இருக்குது இல்லைங்களா, இங்கேயுமே கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ், இந்த போட்டிங் அதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. செம்மையாக இருக்குது, செம்ம டைம் பாஸ் ஆகும். ஒரு நாள் 5 மணி நேரம் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு அருமையான ஒரு மாலை நேரம், அழகான சன்செட் ஆயிருக்கு. இப்போதான் அந்த கலர், அந்த சன்செட்டோட கலர் இந்த வாட்டரில் வந்து அப்படியே சூப்பராக தெரியுது. ரொம்ப அப்படியே நிரம்பி இருக்கு அந்த ஆரஞ்சு கலர். எல்லாத்துக்கும் மேலே அருமையான இந்த கழுகு சிலை சூப்பராக இருக்கு. இங்கேருந்து பார்க்குறதுக்கு அப்படியே நிஜமான ஒரு பிரம்மாண்ட பருந்து இயற்கையாக வந்து உட்காந்துருக்கிற மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த சிலை. ஸோ நீங்கள் வந்து மலேசியா, அதுலேயும் பர்டிகுலராக லங்காவி வந்தீங்கன்னா இந்த கழுகு சிலை ஈகிள் ஸ்கொயர், இதுக்கு வந்து மலாயில் தட்டாரா லேங், சரியாக தெரியல, சாரி தப்பாக சொல்லக்கூடாதுல்ல, அந்த இடத்துக்கு ஈகிள் ஸ்கொயர் அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த கழுகு சிலையை சூப்பராக பார்க்கலாம். எப்படி இருக்கு இந்த இடம்? எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா கிளாஸ் போட்டுக்கிட்டு அடியில் உட்காந்துக்கிட்டு பேசுறதுக்கு நல்லா இருட்டிடுச்சு. லைட் வெளிச்சம் மூஞ்சில அடிக்குது, நீ எல்லாம் கலரா தெரியுறேன்ற மெதப்புல பேசுறியா? கண்ணாடிலாம் போடலன்னா நம்ம ஃபேஸ் இன்னும் ஆக்சுவலா அது உண்மைதான் போலங்க. கண்ணாடி போட்டு கொஞ்சம் நர்வஸ் ஆனா கூட தெரியாது, அப்படியே அடிச்சு விடலாம். ஆமா, இதுக்காகவே நான் மாக்கப்பா சொல்லிருப்பாருல்ல, சொல்லியிருப்பாரு. நான் இதுக்காகவே இதோட நான் கிளாஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே பிளான் பண்ணி வாங்கிட்டு தான் வந்தோம். இங்க நம்மளாம் கிளாஸ் இல்லாமலே பேச வச்சுக்கோங்க. நீங்க பேசுவீங்கம்மா, நீங்க பேச்சாளரு. லங்காவி வந்து எப்படி வர்றது அப்படின்னு சொல்லிடுறோம். ஃபர்ஸ்ட் மலேசியா வரவங்க மோஸ்ட்லி இந்த டூரிஸ்ட் கம்பெனி மூலமா பேக்கேஜ் எடுத்து வராங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வரவங்களுக்கு லங்காவி கவர் பண்ணாங்கன்னா டோட்டலாகவே அது நம்ம எப்படி கேட்குறோமோ அத்தனை டேஸ் வச்சு கொடுப்பாங்க. அதில் வந்து அந்த மாதிரி பேக்கேஜில் லங்காவி கவர் பண்ணாங்கன்னா 1 டே கவர் பண்ணுவாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச வர, நாங்கள் தகவல் சேகரித்த வர, லங்காவியில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். குறைஞ்சபட்சம் 2 நாளாவது ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா முக்கியமான சில அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக 2 நாளாவது தேவைப்படும். 2 நாள் 3 நாள் டைம் இருந்தால் அதிகமாக கூட ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு அழகான தீவு. இப்போ நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா,
பெனிசுலர் மலேசியா இருக்கு இல்லைங்களா, தீபகற்ப மலேசியாவுக்கு பக்கத்துல ஒரு சின்ன தீவு கூட்டங்கள் இருக்கும். அதுல இருக்கிறதுலே பெரிய தீவு தான் வந்து இந்த லங்காவி. கிட்டத்தட்ட அந்த தீவு கூட்டங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு 104 தீவு கூட்டங்கள் இருக்கு தனித்தனியா. அதில் 4 தீவுல தான் மக்கள் வாழ்றாங்க. இருக்கிறதுலே பெரிய தீவு தான் இந்த லங்காவி. கிட்டத்தட்ட இந்த லங்காவி தீவுல வந்து பாத்தீங்கன்னா லங்காவி இதை சுத்தி இருக்கிற இந்த தீவுலாம் சேர்த்து மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சத்துக்கும் கம்மியான மக்கள் தான் வந்து வசிக்கிறாங்களாம் அப்படின்னு நம்ம கூகுள் சொல்லுச்சு. லங்காவி வரணும்னா நீங்க கோலாலம்பூர்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வர முடியாது, அதாவது ஸ்ட்ரைட்டா ரோட்வேஸில் வர முடியாது. ஏன்னா இது தீவுன்றதுனால தனியாக இருக்குது. ஸோ மெயின்லேண்ட்லேருந்து இந்த ஐலாண்டுக்கு வந்து நீங்கள் வரணும்னா த்ரூ ஃபெரியில் வரலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக வரணும்னா ஃப்ளைட்ஸ் இருக்குது உங்களுக்கு. கோலாலம்பூர்லேருந்து லங்காவிக்கு டேரெக்ட் ஃப்ளைட்ஸ் இருக்குது. ஃப்ளைட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1500, 2000, 2500 அந்த ரேஞ்சில் இருக்கும். வித்தவுட் பேகேஜ். நான் சொல்கிறது வந்து வெறுமனே பேக் பேக் வச்சுட்டு 7 kg கேபின் பேகேஜ் வச்சு 7 kgல வந்துடுறதுனா வந்துடலாம். ஊருக்கால் கேபின் பேகேஜ் மட்டும் தருவாங்க. ஸோ அதில் வந்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து கேஎல்ல தங்கி இருக்கிறீங்க அப்படின்னா கூட ரூம் கொஞ்சமாக திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அந்த கேபின் பேகேஜ்லேயே வந்துடலாம். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நீங்கள் அடிஷ்னல் பேகேஜ் எடுத்திங்கன்னா அடிஷ்னல் காஸ்ட்டு, அதனால் சொல்கிறோம். ஒன்று ஃப்ளைட்டில் வந்துடலாம். அது ரொம்ப ஈஸி, 1 hour தான் உங்களுக்கு ட்ராவல் வந்துட்டு இங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு கூட போகலாம். வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 days கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வாங்க. சேம் டே 1 day வந்து போகிறது ரொம்ப அலைச்சலாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ளைட் காஸ்ட் பார்த்துட்டோமா, இல்லை ஃப்ளைட் வேண்டாம், அதர் தென் ஃப்ளைட் வேறு எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்லேண்ட்லேருந்து இந்த லங்காவி ஐலாண்டுக்கு வந்து ஃபெரி சர்வீஸ் இருக்குது. அந்த ஃபெரி எடுக்கணும்னா 2 பாயிண்ட் இருக்குது மெயின்லேண்டில். ஒன்று வந்து கோலா கெடா அப்படின்னு ஒரு ஜெட்டி பாயிண்ட் இருக்குது, இல்லைனா கோலா பெர்லிஸ் அப்படின்னு ஒரு ஜெட்டி பாயிண்ட் இருக்குது. இந்த 2 இடத்துலேருந்து தான் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து உங்களுக்கு ஃபெரி சர்வீஸ் இருக்குது லங்காவி ஐலாண்டுக்கு. இப்போது கோலாலம்பூர்லேருந்து இந்த கோலா கெடாக்கோ இல்லை கோலாலம்பூர்லேருந்து இந்த கோலா பெர்லிஸ் அந்த ஜெட்டி பாயிண்ட்ஸ்க்கு வரணும்னாலே உங்களுக்கு வந்து லாங், கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் பஸ் ட்ராவல் ஆகும். அவ்வளோ நேரம். ஏன்னா கோலாலம்பூர் வந்து நமக்கு கீழே இருக்குது, அதாவது மேப் படி நான் சொல்கிறேன், கீழே இருக்குது. இது ரெண்டுமே வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது. எக்ஸாக்டாக கிலோமீட்டர்ஸ் நான் வந்து எவ்வளோன்ட்டு கீழே கொடுக்குறேன். பட் ஒரு 7-8 மணி நேரம் பஸ் ட்ராவலுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த ஜெட்டி பாயிண்ட் ரீச் ஆகி அகைன் டைம் இருக்குது. ஃபெரி சர்வீஸ்லாம் நைட்டில் இருக்காது, ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் இருக்குது. ஒரு 7 மணி வரைக்கும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கிடையாது. ஸோ நீங்கள் பகலில் நைட்டில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி பகலில் ஃபெரியில் வர மாதிரி இருக்கும். இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் வந்து டாக்ஸியில் வருதுன்னா ரொம்ப காஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு நீங்கள் ஃப்ளைட்லேயே வந்துடலாம். டாக்ஸியுமே பார்த்தோம், டிஸ்டன்ஸ் ஜாஸ்தின்றதுனால டாக்ஸி ரேட்டோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஃப்ளைட்லேயே வந்துடலாம். அப்படி இல்லைன்னா அகெயின் ட்ரெயின் இருக்குது. நீங்கள் அந்த அலார்சத்தோர் வரைக்கும் ட்ரெயினில் வந்துட்டு அங்கேருந்து ஃபெரி எடுத்து வரலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது வர்றதுக்கு. ஈஸி கன்வீனியன்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு தான். ஏன்னா நம்ம ட்ராவலுக்கே ரொம்ப டைமும் ரொம்ப மணியும் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். மணி கால்குலேட் பண்ணிங்கன்னா கூட மோர் ஆர் லெஸ் சேம் தான். ஸோ ஃப்ளைட்டில் வர்றது உசிதம். ஃப்ளைட்டில் வந்துடுறோமா, வந்த உடனே இங்கே வந்து கேஎல்லை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதுனால காஸ்ட் எல்லாமே கொஞ்சம் அந்த ஹோட்டல்ஸ் ரூம்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆன் த ஹையர் சைட் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். பட் உங்களுக்கு ஆனால் எல்லா ரேஞ்ச்லேயுமே இருக்குது. இப்போ ஹையர் எண்ட்லேயும் இருக்குது, ஓரளவு மிடில் ரேஞ்ச்லேயும் இருக்குது, கொஞ்சம் கம்மியாக வேணும் ஹாஸ்டல்ஸ் டோம்ஸ், ஓகேவா, எல்லா ரேஞ்ச்லேயுமே இருக்குது. ஃபுட் வந்து சாப்பாடுக்கு வந்து பஞ்சமே இல்லை. நிறைய கடை, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எந்தெந்த மாதிரி வெரைட்டி வேணுமோ அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம். லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீங்கள் சைட் சீயிங்கெல்லாம் எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொன்ன மாதிரி டாக்ஸிஸ் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் அந்த மோட்டர் பைக்ஸ் ரெண்ட் எடுத்துக்கலாம். டாக்ஸி ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாலாம் இல்லை, உங்களுக்கு ஓரளவு அஃபோர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. டாக்ஸி ரேட்ஸ் எல்லாம் மாடரேட்டாக தான் இருக்குது, ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லிட முடியாது. அண்ட் கிராப் ஆப் வந்து ரொம்ப யூஸ் ஆகும் இங்கே மலேசியா ஃபுல்லாகவே ரொம்ப யூஸ் ஆகும். பர்டிகுலர்லி இந்த லங்காவியில் நல்லாவே யூஸ் ஆகும். ரொம்ப முக்கியமான சைட் சீயிங் கண்டிப்பாக மஸ்ட் பண்ணியே ஆகணும். இந்த சைட் சீயிங்லாம் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி இடங்கள் எங்களை கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவோம்னா, இந்த ஈகிள் ஸ்கொயர், அப்புறம் வந்து ஸ்கை பிரிட்ஜ், ஸ்கை கேப், அதெல்லாம் ஆப்ஷன். ஸ்கை பிரிட்ஜுன்னு ஒன்று இருக்குது, அது நல்லா மலை மேலே பெரிய பிரிட்ஜ். நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும்னா அந்த பில்லா படத்துல எல்லாம் ஃபைட்டிங் சீன் வருமா, அஜித் அந்த கயிறு ரோப்ல கயிறு மூலமா குதிக்கிற மாதிரி ஒரு சீன், அந்த இடம் இங்கே தான் இருக்குது. அதில் அந்த ஸ்கை கேப் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது கண்டிப்பாக போய் பார்க்கணும், மஸ்ட் பார்க்க வேண்டிய இடம். அது நம்ம நாளைக்கு போகிறோம். இன்றைக்கி போக வேண்டியது ஈவினிங் போகலான்னு நினச்சோம். நல்ல வேலை மழை வந்துச்சு. மழைலாம் இருந்தால் அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. வெதர் கண்டிஷன்ஸ் பொறுத்து தான் அந்த இதெல்லாம் சர்வீஸ் எல்லாம் இருக்கும். அது கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த ஐலண்ட் ஹாப்பிங், அப்புறம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் டூர், இது ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலே வந்து இந்த பேட், அந்த வவ்வால் குகை, முதலை குகை, அதெல்லாம் வந்து காட்டுறாங்களாமா, அதெல்லாம் இருக்குது. அடுத்து வந்து சன்செட் க்ரூஸ் இருக்குது. இந்த வாட்டர் வேஸில் க்ரூஸ் எடுத்து
ஈவினிங் சன்செட் பார்க்குறது. அதுவுமே வந்து சாயந்தரம் ஒரு 5 மணி போல் ஆரம்பிச்சு ஒரு 8 மணி வரை 7:30 8 மணி வரைக்கும் கண்டினியூ ஆகுது. வித் ஃபுட்டு வித்தவுட் ஃபுட்டு அது மாதிரி டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் இருக்குது. அதுவுமே ரொம்ப ரொம்ப லெஷராக பெருசாக டென்ஷன் இல்லாமல் அமைதியாக பொறுமையாக தான் போகுது அந்த க்ரூஸு. ரொம்ப நல்லா இருக்குது. அது கூட இதெல்லாம் மஸ்ட்டு. வேறு ஏதாவது விட்டுருக்கேனான்னு தெரியல. தெலகா துஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. அது ஃப்ரீன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அங்கே விருப்பம் வந்தால் போய் பார்க்கலாம். அப்புறம் இந்த ஈகிள் ஸ்கொயர் வந்திருக்கோம்ல, இது தாண்டி கொஞ்சம் போனோம்னா அந்த குவா சிட்டி ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியா கொஞ்சம் பார்க்கலாம். அந்த பண்டாய் செனாங் பீச் பார்க்கணும். இன்னொரு பீச் இருக்குல்ல, சைலண்டாக இருக்கும். இன்னொரு பீச் இருக்கு. அந்த பீச்சோட நேம் போடுறேன், வாயில வரல சரியா பேரு. அந்த பீச் ரொம்ப அமைதியா இருக்கும். பண்டாய் செனாங் பீச் வந்து கொஞ்சம் ஹாப்பனிங்கா இருக்கும். நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அமைதியான ஒரு பீச் சூழல் வேணும்னா அந்த இன்னொரு பீச் நேம் இங்க போடுறேன். அந்த பீச் வந்து இருக்கு. அதுவுமே ஃப்ரீ ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அதுவுமே வந்து நமக்கு ஃப்ரீ தான். தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியாச்சு. தெரியலன்னா உங்க வீட்டு பிள்ளைகளா நினைச்சு மன்னிச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, கிளம்பலாம். டைம் ஆயிடுச்சு. சரி, இப்போ இங்க இருந்து கிளம்பலாம். இப்போ நம்ம வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, ஒரு நல்ல எடு என்ன விட்டுரு. இந்த இவருக்கு இதான் வேலை. அதான் படகுலயோ இல்ல ஒரு போட்லயோ 2 ஒன்று தானே.